என்னங்க நம்மளை வெளியே போய் சொல்லிட்டு அத்தையை என்ன காணோம்? அதான் எனக்கும் தெரில. வந்து 10 நிமிஷம் ஆச்சு. எங்க அம்மா என்னதான் பண்றான்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அத்தை கூட வாக்கிங்லாம் போவீங்களோ? அப்படி ரெகுலராலாம் போக மாட்டோம். என்னைக்காவது எனக்கு ஆசையா இருந்தா கூட போவேன். ஏதோ அம்மா வந்துட்டாங்க. மாப்பிள்ள வாங்க நடப்போம். போயிட்டு ஒரு 6:15 வீடு வந்து சேர்ந்துடணும். ஏன் அத்தை? இல்ல மாப்பிள்ள, அந்த பக்கம் பெருசா ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா ஏரியா சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க. சரி இருந்தாலும் தேவையில்லாம நைட் எதுக்கு அந்த பக்கம், அதான் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் இருக்கேன்ல, வாங்க பார்த்துக்கலாம். சரி மாப்பிள்ள வாங்க. சிவா, மாப்பிள்ள கூட வாமா. உன்னைக்கே அத்தை சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கே. அம்மா நடந்து நடந்து ரொம்ப கால் வலிக்கு, உட்காந்துட்டு போலாமா? உட்காருமா. மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. சிவாமா அங்க போய் உட்காருமா. இங்க ஒரே தண்ணியா இருக்கு பாரு. அம்மாவே ஒட்டா தான் உட்காந்துருக்கேன். அந்த பெஞ்சு நல்லா இருக்கு பாரு, அங்க போய் உட்காரு. சரிம்மா. அம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே திரும்பி போயிடலாமா? ஏமா இன்னும் எவ்வளவு அழகழகா இருக்கு. இன்னும் செத்த தூரம் போனோம்னா இன்னும் நல்லா இருக்குமே. அம்மா உனக்கு கால் வலிக்கலையா? அதெல்லாம் இல்லையே. இதை அழகா பார்த்துக்கிட்டே நடக்கிறதுல எதுக்கு கால் வலிக்க போகுது? மாப்பிள்ள உங்களுக்கு எதுவும் கால் வலிக்குதா? சார் இல்லத்த, எனக்கு இந்த ஏரியாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாத்த இன்னும் போக போக இடம் சூப்பரா இருக்குமோ? நீங்க வாங்க மாப்பிள்ள, அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சதை நடக்காம விடக்கூடாது. என்ன இப்பயே நடப்பமா? அம்மா எனக்கு இப்பயே கால் வலிக்குதுமா. நிலவட்ட பிள்ளை அப்படிலாம் சொல்லலாமா? இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு வருவோமா? சரிம்மா. ஏப்பா எனக்கு முடியலை. எங்க அம்மா பாரு, அவ வாட்டுக்கு விறுவிறு நடக்கா. என்ன பொம்பளை அம்மா, கால் வலிக்கினாலும் விட மாட்டிக்காள. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எனக்கு சுத்தமா நடக்க முடியல. இந்த கொஞ்ச தூரத்துல ஒரு பெஞ்ச் இருக்குமா, அங்க போய் உட்காரலாம். அம்மா என்னால நடக்கவே முடியலம்மா. என் கையை பிடிச்சாவது கூட்டு போமா, எனக்கு கால்லாம் பயங்கரமா வலிக்கு. அம்மாவே வயசானவம்மா, அம்மாவால தனியா நடக்கிறதே பெருசு. இதுல உன்னை எங்க எடுத்துட்டு போக? மாப்பிள்ள கொஞ்சம் சிவாவை பிடிச்சு கூட்டுவாங்க மாப்பிள்ள. சரித்த, நான் பாத்துக்கிறேன். நான் நினைச்சதுல முதல் கட்டம் நடந்துருச்சு. ஆனால் யாரு என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அவ 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே வலிக்கும்பா. அவ இப்படி சொல்லுவான்னு தெரிஞ்சுதானே அவளை வாக்கிங் வாடின்னு கூப்பிட்டே வந்தேன். கையை பிடிச்சுக்கோங்க. இல்ல அது வந்து. ரொம்ப யோசிக்காதீங்க, கையை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நடக்க முடியல. ஆமாங்க, எனக்கு உண்மைக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கையை பிடிச்சுக்கோங்க. அத்தையும் வயசானவங்க தானே, அவங்க நடக்கிறதே கஷ்டம். இதுல அவங்க கையை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து உட்காந்துருவீங்க. என் கையை பிடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஜமாவா? இதுலலாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? கையை பிடிச்சுக்கோங்க, போலாம். சரி ஓகே, சின்னஞ்சல் அதுக வரட்டும், பின்னாடி நம்ம வீடு இருந்து முன்னாடி நடப்போம். மாப்பிள்ள சிவா வாங்கம்மா. போலாமாங்க? போலாங்க. வாங்க, பொறுமையா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க. சிவா வா, இங்க வந்து உட்காரு. சரிம்மா. ஏப்பா கால் என்ன வலி வலிக்குது. அதுக்கு தாண்டி சொல்றது, எந்நேரமும் வண்டியில போக கூடாது. எங்கேயும் கொஞ்சம் பக்கத்துலயாவது நடந்து போய் பழகணும்னு. எந்நேரமும் வண்டியில போனா இப்படிதான் 4 எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள வலிக்கும். அம்மா இவ்வளோ தூரம் நடந்து வந்தது ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. இங்கனக்குள்ள ஒரு ஜூஸ் கடை உண்டு இல்லம்மா, கரும்பு ஜூஸ் கடை. அதில் போய் எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வாமா. எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஐயா மாப்பிள்ள இந்தாதான் இருக்கு. நான் போய் நம்ம 3 பேத்துக்குமே வாங்கிட்டு வரேன். நீங்க சிவா கூட துணைக்கு மட்டும் இருங்க மாப்பிள்ள. அவ கொஞ்சம் பயப்படுவா, அதனால அவ துணைக்கு மட்டும் இருங்க. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேனே. இருக்கட்டும் மாப்பிள்ள, நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தான். அவர்கிட்டையும் 4 வார்த்தை பேசிட்டு ஜூஸையும் வாங்கிட்டு வரேன். சரிங்க அத்தை. ஏங்க உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குதோ? அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப எங்கேயுமே நடக்கிறது இல்லையா. எங்கே போனாலும் 2 வீலர் காரு அப்படின்னு போகிறது. கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ளேயே காடு பயங்கரமாக வலிக்கி. ஆனால் எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா, எவ்வளோ விறுவிறுன்னு நடந்து வந்துட்டாங்க. நீங்களும் கூட டயர்டே ஆகாம தான் நடந்து வந்துட்டீங்க. ஆனால் என்னால் முடியவே இல்லை. நானும் செந்திலும் கடைக்கு நடந்துலாம் போவோம். அது இல்லாமல் விளாடுறோம்ல, அதனால அந்த ப்ராக்டிஸ் இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி நீங்க எங்கேயுமே நடக்கிறது இல்லைல்ல, அதான் உங்களுக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி தான் நான் இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போக போகிறேன்னு நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உங்க மக கூட அடிக்கடி வாக்கிங் வருவீங்க, கடைக்கும் வருவீங்க. இப்ப வரதே இல்ல. ஆமாம் தம்பி, அதான் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல. தனியாக எங்கிட்ட இங்கிட்டு தூரம் வர, அதனால அப்படி வரதில்லை. அவங்களுக்குள்ளேயே நடப்பேன். நானும் நினைப்பேன் சரி இந்த பக்கம் வருவோம் வருவோன்னு. யாரும் இல்லாமல் தனியாக வர்றது ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு பொண்ணு வந்திருக்கா, பொண்ணு மாப்பிளையும். அவங்க கூட தான் வந்தேன். அவள் கால் வலிக்குன்னு அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கா. குடிக்க ஏதாவது வேணுமான்னு கேட்டா. அதான் நம்ம கடை இங்கே தானே பாப்பா இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு வந்தேன். அப்படியாக்கா? சந்தோஷம். 2 பேரும் நல்லா இருக்காங்களா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. மாப்பிள்ள தங்கமான குணம். 2 பேரும் நல்லா இருக்காங்க. என் சம்மந்தி வீட்டில் ஆட்கள்லாம் நல்ல குணம்ல. அதெல்லாம் பார்த்து எடுத்து விசாரிச்சு தானே கொடுத்தோம். அதனால ஃபோன் டெய்லி பண்ணிடுவா. எம்மா நான் நல்லா இருக்கேன், என்னம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டாலே எம்மா நான் நல்லா இருக்கேன் தான்.
அதானக்கா வேணும் நம்மளுக்கும். வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. பிள்ளைங்க நல்லா இருக்கிறது தானே, வேற என்ன இருக்கு நம்மளுக்கு. சரி தம்பி, இப்ப எப்படி அவ அங்க உட்கார்ந்துருக்கா, எனக்கு ஒரு 3 கிளாஸ்ல கொடுத்துறீங்களா? அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளாஸ்லாம் வேண்டாம். ஒரு பாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம்க்கா இப்போ புதுசா. அந்த பாட்டிலில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அப்படியா? இதுக்குன்னு பாட்டில்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா? இங்க இந்த காமிக்கேன். அக்கா இங்க பாத்தீங்களா 3 சைஸ்ல பாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். சின்னது போதுங்கிறவங்களுக்கு அந்த சின்னது, அளவுக்கு ஏத்த மாதிரிக்கா. மூணுமே வேற வேற சைஸ். உங்களுக்கு எதுலக்கா வேணும்? பரவாயில்லையா, நல்லா இருக்கே. இது நல்லதுதான். டக்குன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் பாத்தீங்களா. கவர்ல கொண்டு போறதோட இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு போனா நல்லாவும் இருக்கும். பாட்டிலும் பார்க்க அழகா இருக்கே. பரவாயில்ல, விதவிதமா தான் எல்லாரும் யோசிக்கீங்க. ஆமாக்கா, மக்கள் மாற மாற நம்மளும் மாறணும்ல. கடைக்கு வர்றவங்க யாரும் எதேச்சியா வருவாங்க. இந்த பக்கம் போறப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னா கவர்ல கொண்டு போகணும். அது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லாரும் எந்நேரம் பாத்திரத்தோட சுத்த முடியுமா? இப்படி ஒன்று ரெடியா இருந்தா வச்சுக்கோங்க, கேட்டா டக்குன்னு பார்சல் பண்ணி இதுல கொடுத்துருவோம். இப்ப நல்ல வியாபாரம் போகுதுக்கா இது வந்ததுல இருந்து. ஆமா தம்பி, உண்மைக்கே இது நல்ல ஐடியா தான். உங்களுக்கு எதுலக்கா கொடுக்கட்டும்? நானும் என் பொண்ணு மாப்பிள்ள கூடயே போய் குடிச்சுக்கிறேன். எங்க 3 பேத்துக்கு இதுலயே கொடுத்துருங்க. எதுல ஊத்தணும்? ஒரே இதுல ஊத்திடவா? வேண்டாம் வேண்டாம், அது நல்லா இருக்காதுல்ல. எனக்கு அந்த சின்னதுல போதும். என் பொண்ணுக்கு கொஞ்சம் அவ நல்லா குடிப்பா, அவ தான் நிறைய தனித்தாக எடுக்குன்னா. பேசாம ஒவ்வொன்றிலையும் ஊத்தி கொடுத்துருங்க, 3மே கொடுத்துருங்க. சரிக்கா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரி தம்பி. அக்கா ஐஸ்ல ரொம்ப வேண்டாம்ல, எப்பயும் போல தானே? ஆமா ஆமா, ஐஸ் ரொம்ப வேண்டாம், சும்மா பேருக்கு மட்டும் போடுங்க. என்ன உட்காந்துருக்காளா? சரி சரி, மாப்பிள்ள இருக்காருல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குருவாரு. அக்கா இந்தாங்க அக்கா. அதுக்கே ரெடி ஆயிடுச்சா? ஆமாக்கா, நீங்க வரும்போது தான் போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா நானும் வடிகட்டிட்டு நிக்க, நீங்களும் வந்தீங்க. அதனால டக்குன்னு ஊத்தி கொடுத்தாச்சு. சரி சரி, அப்படியா? இந்தாங்கக்கா. ரூபாய் எவ்வளவு? 120க்கா. 6 டம்ளர் இருக்கும் இதுல. சின்னது வந்து இங்க குடிக்கிற அந்த 1 டம்ளர் பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் பெருசு இருக்கு பாருங்க, அதுல 2 டம்ளர், 3 ஆயிடுச்சா. இன்னொன்னு பெருசு இருக்கு பாருங்க, அதுல 3 டம்ளர் பிடிக்கும். அப்போ ஒரு ஜூஸ் வந்து 20 ரூபானா 6 120 ரூபா. சரி தம்பி, இந்த வரேன். அக்கா என்ன மறந்துட்டீங்களா? உங்க ரூபாய் ஏற்கனவே என்கிட்ட 200 ரூபாய் இருக்குக்கா. அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்லையே. நீங்க மறந்தாலும் நான் மறக்க கூடாதுல்லக்கா. இப்போ உங்க ரூபாயில என்கிட்ட இருக்கு, ஞாபகம் இல்லையா? ஒரு தடவை நீங்க உங்க பொண்ணு எல்லாம் வந்து குடிச்சிட்டு 500 ரூபாய கொடுத்துட்டு போனீங்க. இப்பதான் காலையிலன்றதுனால ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு சரி நிக்கட்டும் சொல்லிட்டு போனீங்கல்ல. ஆமா ஆமா, மறந்துட்டேன். சரி, அப்ப ரூபாய் இருக்குதோ, அப்ப அதுலயே கழிச்சிடலாமா? ஆமாக்கா. இப்ப அதுல 120 ரூபாயை எடுத்துட்டு 80 ரூபாய் தரவா இல்ல இருக்கட்டுமா? இருக்கட்டும். என்னைக்குனாலும் வந்தா இங்கதான் வரப்போறோம், அதனால இருக்கட்டும். அந்த காசை வாங்கி போய் நான் என்ன பண்ணேன்? இந்த நம்பிக்கையா எவ்வளவு நான் மறந்தாலும் நீங்க சொல்றீங்க, உங்களை நம்பாம இருக்க முடியுமா? உங்ககிட்டயே இருக்கட்டும். சரிக்கா, அப்ப என்கிட்ட இருக்கட்டும். சரி தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். சரிக்கா. எல்லாம் வியாபாரம்னா கரெக்டா இருக்கணும். நல்லா உண்மையா இருந்தா தானே 4 பேர் நாளைக்கு நம்மளை தேடி வருவாங்க. அளவுலையும் சரி, காசு விஷயத்திலையும் சரி, நான்லாம் கரெக்டா தான் இருப்பேன். என்னம்மா இது, கையில வித்தியாசமா பாட்டில்லாம் இருக்கு. நான் கூட 3 டம்ளர் எப்படி கொண்டு வருவீங்களோ, இப்பதான் இவட்ட சொல்லி வாங்கிட்டு வரலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை புதுசா கடையில கொண்டு வந்திருக்காங்களாம். அப்படியா? அழகா இருக்கலாமா? ஆமாம்மா, கரும்பு மாதிரியே வச்சிருக்காங்க பாரு, அந்த விளிம்பு அதெல்லாம். ஆமாம்மா, இப்ப இதுல தானே பார்சல்லாம், முந்திலாம் கவர்ல தருவாங்கல்ல, இப்ப இதுல நீட்டா கொடுத்துருவாங்க போல வீட்டுக்கு கொண்டு போறவங்களுக்கு. அப்படியாம்மா, பரவாயில்லம்மா, இது நல்ல ஐடியா தான். சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலான்னு. இப்போ 3 பேருக்கு வேணும்னா அந்த பெரிய பாட்டிலில் வாங்கிக்கலாம். அழகா நல்லா இருக்கே, பாட்டிலும் பார்க்க அழகா இருக்குமா. சரிம்மா, இதை வாங்கி குடிந்தா. தம்பியா அப்படிதான் சொன்னாரு, நல்லா இப்பெல்லாம் வியாபாரம் நல்லா போகுதுன்னு. ஆமாம்மா, மக்கள் இப்போ இப்படி ஏதாவது ரெடிமேடாக இருந்தால் டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல, இல்லைன்னா இறங்கி கவரில் கொண்டு போவா, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இது அழகா இருக்குல்ல. ஆமாம், அந்த தம்பியா அப்படிதான் சொல்லிச்சு. சரி, இந்தாங்க வாங்கி குடிங்க. நான் இந்த சின்னதை எடுத்துக்கிறேன், நீயும் மாப்பிளையும் அந்த பெருசு எடுத்துக்கோங்கண்ணா. சரிம்மா. மாப்பிள்ள இந்தாங்க. கொடுங்க அத்தா. அத்தா உங்களுக்கு எது? இந்த சின்னது இருக்குல்ல மாப்பிள்ள, அதை என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க அத்தா. சிவா இந்தாங்க. எனக்கு அந்த சிறுசை கொடுங்க, 2 இது இருக்குல்ல அது. அதான் நான் எடுத்துக்கிறேங்க. ஐயோ, அவ்வளோ பெருசாக என்னால் குடிக்க முடியாது. அத்தை ரொம்ப சிறுசு தானங்க எடுத்துருக்காங்க, நீங்க பெருசு எடுத்துக்கிட்டாலும் நீங்க அத்தை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்றீங்களோ? சரி, அப்போ என்கிட்ட பெருசு கொடுங்க. ஏம்மா, அந்த பெருசு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? ஒன்றும் இல்லட்டி, அது சின்ன பிள்ளைகளுக்காக அந்த மாடலையும் வச்சிருக்காங்க. எதுக்காக வேணும்னாரு. நான் சரி நீ இப்படி குடிக்கணும் ஆசைப்படுவியே, அதனால ஒன்றில் மட்டும் அப்படி போடுங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? கேப் மட்டும் மாற்றிக்கலாம்மா? ஆமாம் ஆமாம், அப்படிதான் போல இருக்கு. பாட்டிலாம் ஒன்று தான்,
அந்த மூடியை மட்டும் எங்கள் மாதிரி கேட்டால் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க, சின்ன பிள்ளைகளுக்குனா அந்த மாதிரி போட்டு கொடுக்காது. அம்மா அப்போ அதுக்கேற்ற மாதிரி விலை இருக்கும்ல? இது என்ன சக்தி, பிளாஸ்டிக் தானே, மொத்தமாக வாங்கும்போது அவங்களுக்கு பெருசாக இதாகாது, வியாபாரம் ஜாஸ்தியாக நடக்குதுல்ல. ஓ அப்படி இருக்கோ? இல்லை ஒரு வேளை பார்சலுக்கு மட்டும் கூட 2 ரூபா வச்சு வாங்குவாரோ என்னவோ. ரெகுலர் கஸ்டமர்ன்றனால என்கிட்ட அவர் அப்படி ஒன்றும் சொல்லலை. சரிம்மா நல்லா இருக்கு. சரி குடிங்க, கிளம்புவோம் அப்படியே குடிச்சிட்டு. அம்மா இந்த பாட்டிலை குடிச்சிட்டு கொண்டு போயிடலாமா வீட்டுக்கு? சரிம்மா, அதான் தெரிஞ்ச கதை தானே, எடுத்துகிட்டு போவோம். சரி குடிங்க அப்போ எல்லாரும். அம்மா இது ரொம்ப பெருசு, என்னால் குடிச்சிட்டு இல்லை. இந்தாம்மா நீ கொஞ்சம் தானே குடிச்சா, இதை குடிச்சிட்டு. எப்பா எனக்கு அது போதுமா, அதுக்கு மேலே குடிச்சா அம்மா நிலமா உனக்கே தெரியும்ல. ஆமாம் ஆமாம், கூட கொஞ்சம் குடிச்சா ரெஸ்ட் ரூம் வந்துடும். சரி வேண்டாம் இருக்கட்டும், பேசாமல் வீட்டுக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்போம், எப்போ தேவைப்படுதோ அப்போ குடிச்சுக்கிடுவோம். சரிம்மா அப்போ உங்களுக்கு வேண்டாம்னா விடுங்க, அப்போ கொண்டு போயிடுவோமா வீட்டுக்கு? ஏம்மா இதை நாங்கள் கொண்டு போகிறதுக்குள்ள புளிச்சு போயிருமா? ஏம்மா விறுவிறு நடந்துருவியா? எப்படியும் அங்கங்கே உட்காந்தா நினப்ப. என்ன பண்ண அப்போ? சரி அப்படியே கெட்டு போனாலும் பேசாமல் கீழே ஊற்றிட்டு கழுவி பாட்டில் மட்டும் வச்சுக்கிற வேண்டியதான். காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட்டு தானம்மா. ஏம்மா இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியாதும்மா, எனக்கு நிறையா தண்ணி தாக இருந்ததுனால நிறையா குடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துட்ட. மாப்பிள்ள அத்தை சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள அதில் இத்தனோடி இருக்கு, அதை வாங்கி வாயில ஊற்றிருங்களேன், நல்லா இருக்கும். இவர் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தான் கொடுப்பாரு, நம்ம கேட்டோன்னா தான் இத்தனோடி ஐஸ் போட்டே கொடுப்பாரு, அதை போய் வேஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் வாங்கி ஒரு வாயில ஊற்றிருக்க மாப்ப. ஐயோ இந்த அம்மா வேற லூஸ் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளே, நான் வேற இதை வாங்கி வச்சு குடிச்சிருக்கேன், அவர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? சும்மா இருக்க மாட்டீங்க இந்த அம்மா. ஆமாத்த, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அத்தை, நானே குடிச்சுக்கிறேன். கொடுங்கங்க. அது இதை நீங்கள் குடிக்க போறீங்களா? உங்களுக்கு வேணா நீங்கள் குடிங்கங்க, இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் வேண்டாம், என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு வேண்டாம், ஆனால் இதை நான் வாய் வச்சுலாம் குடித்தேன். அம்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் நீங்கள் பால் மரமு சாப்பிட்றப்ப அதெல்லாம் குடிக்கலையா? அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, கொடுங்கங்க. ம் இந்தாங்கங்க. அத்தை குடிச்சு வச்சு போமா? போவா மாப்பிள்ள, என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க அத்தை. அம்மா போவோமா? போகலாமா, பின்னாடி தான் வராங்களா? நம்மளோட அடுத்த பிளானும் நடந்துடும் போலையே, நம்ம பொண்ணு நடக்க முடியாமல் நடந்து வரா. வா வா, நடக்க முடியலையா? அத்தை சிவாவுக்கு ரொம்ப நடக்க முடியல போல, ஏதாவது ஆட்டோ வருமா அத்தை? மாப்பிள்ள இந்த பக்கம் ஆட்டோலாம் வர்றது ரொம்ப கஷ்டம், அந்த ரோட்டுக்கு போன பாருங்க அத்தை. அங்கேயுமே வர்றது எப்பயாவது தான் வரும் மாப்பிள்ள. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, என்னால் அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நான் உட்காந்துடுறேன், பேசாமல் வீட்டில் போய் வண்டி எடுத்துகிட்டு வாங்கம்மா. சிவா அம்மாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல? ஏம்மா நான் மட்டும் இங்கே உட்காந்துருக்கேம்மா, நீயும் அவரும் போயிட்டு அவரை வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு. ஐயோ தனியால் நேரியால் உட்காந்துருக்க கூடாதும்மா, அம்மா வரும்போதே என்ன சொன்னேன், ஒரு 6:30 வீட்டுக்கு போயிடணும்னு சொன்னேன்ல. சரிம்மா அப்போ நம்ம 2 பேரும் இருப்போம், அவர் போய் வண்டி எடுத்துகிட்டு வரட்டும். லேடிஸாக இங்கே இருக்கிறதும் ஆபத்து தாம்மா, இப்படி பொடி நிறையா வந்துருமா போவோம். இல்லை இல்லை என்னால் என்ன ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, எனக்கு எப்படி வலிக்கு தெரியுமா, நான் தான் வரும்போதே அந்த பக்கம் அப்படியே திரும்பிடுவோன்னு, நீ தான் நடக்கணும்னு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்ட. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாமா? மாப்பிள்ள என்னத்த? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்சம் சிவாவை தூக்கிட்டு வந்துருங்களேன். எம்மா அதை விட்டா வேற வழியே இல்லைம்மா. ஒன்றும் வேண்டாம், நான் மெதுவாக நடக்கேன். இப்போ தானம்மா நடக்க முடியலன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் தூக்கிட்டு வந்துடுவேன். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நான் தூக்கிடுவேங்க. இங்கே பாருங்க, அத்தை நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் இப்படி அத்தை சொல்கிற எல்லாத்துக்கும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஆமாம் அவள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கே. ஏங்க கொஞ்சம் சொன்னால் கேளுங்க, இங்கே தான் யாருமே ஆட்கள் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டெய்லி ஜிம்முக்கு போகிற ஆளு தாங்க, ஈஸியாக தூக்கிடுவேன், நான் கீழே போட்டுருவேன், பயப்படுறீங்களா? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள தூக்கிட்டு வந்துடுறீங்களா? நான் மெதுவாக நடக்கேன், எனக்குமே காலெல்லாம் உழையுது மாப்பிள்ள. சரித்த. அப்போ மெதுவாக முன்னாடி நடக்கட்டுமா? அத்தை முன்னாடி நடந்துட்டாங்க, தூக்கவா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்னங்க பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க. ஐயோ எனக்கே ஒரே வெக்கமா இருக்கு. பயப்படாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன், பயமா இருந்தா என்னை பிடிச்சுக்கோங்க. ம் சரிங்க. ஏங்க நான் விழமாட்டேன், நல்லா பிடிச்சுக்கிறேன். அது இல்லைங்க. வேற என்ன? வீடு வந்துருச்சு. ஐயோ ஆமாம் வீடு வந்துருச்சு. நான் இறங்கிறேங்க. தேங்க்ஸ்ங்க. சே ஒரே அசிங்கமாக போச்சு சக்தி. நான் எங்கள் அத்தைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மாமியாரே தேங்க்ஸ்.